கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எதிரியின் தொல்லையில் இருந்து விடுபடுவது எப்படி என்று காணப்போகிறோம். ஏனென்றால் ஒரு ஜாதகத்தில் 6ஆம் பாவம் என்பது ருண ரோக சத்துரு. அதற்கு 6ஆம் பாவம் அயன சயன சுகம். எதிரிகள் தொந்தரவு இருந்தால், எந்த வகையிலையாவதும் எதிரிகள் தொந்தரவு நமக்கு இருந்தால் அந்த அயன சயன தூக்கம் சுகம் கெட்டு போயிடும். அதனால் எதிரிகள் இல்லாமல் இருப்பது நல்லது. எல்லோருடையும் சுகபுகத்துடன் பழகுவது மிக முக்கியம். அன்பு அரவணைப்புடன் இருப்பது முக்கியம். அப்படி இருந்தும் நமக்கு எதிரிகள் வந்து விட்டார்கள் என்றால் அந்த அயன சயன சுகம் கெட்டுப்போகும். முதலில் ஒரு ஜாதகத்தில் எதிரிகளுடைய தொல்லைகள் எப்படியெல்லாம் வரும் என்று பார்த்து அதற்கு பிறகு நாம் இங்கு பரிகாரத்தையும் பார்ப்போம். கண்டிப்பாக நம் எதிரியை நண்பனாக ஆக்கி கொள்ளவும் பரிகாரம் செய்வோம். அப்படி ஆக்கி நம் சந்தோஷமாக நிம்மதியாக அந்த அயன சயன தூக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வோம். ஒருவருடைய ஜாதகத்தில் 6ஆம் இடம் என்பதுதான் ஒருவருடைய வாழ்வின் எதிர்ப்பை சொல்லும் இடம். அதுதான் ருண ரோக சத்துரஸ்தானம். அந்த 6ஆம் அதிபதி பலம் பெற்று இருக்கணும், இல்லது லக்னாதிபதியாகவும் பலம் பெற்று இருக்கணும். இது ரெண்டும் பலம் பெற்றுன்னா உங்கள்கிட்ட எதிரியே நிற்க மாட்டாங்க. ஐயா அவர்கிட்ட போக வேண்டாம்ப்பா அப்படின்னு பயந்துருவாங்க. இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுத்து அவர் எது சொன்னாலும் நல்லா இருக்கும், அவர் நாட்டாமப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி 6ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம் என்பதனால் அந்த 6ல் சனி செவ்வாய் சூரியன் ராகு போன்ற பாவகிரகங்கள் அமைய பெற்றிருந்தாலும் எந்த எதிர்ப்புகளையும் அவர் சமாளித்து அதில் வெற்றி பெற்றுவார். எதிர்ப்புகள் இருந்தால் கூட அவர் ரொம்ப அழகாக சாணக்கியத்தனம் பண்ணி ஜெயிச்சிருவார். ஒரு 6ஆம் வீட்டை குரு பார்த்துட்டாருன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்க கூட நண்பராக மாறி விடுவாங்க. ஓஹோ அவர் நல்லதுக்கு சொன்னார், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு காலகட்டத்தில் கோச்சாரத்தில் அவங்க தங்களை திருத்தி கொண்டு உங்களிடம் வந்து சரணடைவார்கள். 6ஆம் அதிபதி பலம் இழந்து 6ஆம் வீட்டை சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்கள் பார்வை செய்தால் எதிரிகளை சமாளிப்பதே பெரும் பாடாக உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஜென்ம லக்னம் பலம் இழந்து 6ஆம் அதிபதியுடன் இணைந்து 6ஆம் இடத்துலையே வந்து அமர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாதகருக்கு எதிரி அவரே தான், வேறு யாரும் வெளியிலேருந்தே வர வேண்டாம். இவைகள் தான் இந்த ஜாதகத்தில் ஒரு எதிரி எப்படி வந்து அமைவார் அப்படின்னு ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே நம்ம சொல்லிட முடியும். சரி, இந்த எதிரியிலேருந்து தொல்லையிலேருந்து நம்ம எப்படி விடுபடுவது, அதுக்கு உள்ள பரிகாரங்களை பார்ப்போம். முதல்ல எதிரி தொல்லையிலேருந்து விடுபடணும் அப்படின்னா விநாயகரை முதல்ல வழிபடணும். அது எப்படி தெரியுமா வழிபடணும்? சுமுகாயா நமக சுமுகாயா நமக சுமுகாயா நமக என்று 21 முறை விநாயகர் சன்னதியில் நின்று கொண்டு சொல்லணும். எதிரியும் நண்பராக மாறிடுவாங்க. அது என்ன 21 முறை? 21 முறை என்பது நம்ம பாரம்பரியம். 21 தலைமுறை என்று சொல்கிறோம் என்றால் அந்த 21 தலைமுறைக்கு யாரெல்லாம் எதிரியாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஆத்மாவாக நின்னா கூட, இறந்துருந்தா கூட அவங்க உங்களுக்கு நண்பராக உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினப்ப தோன்றுமா. அப்படி இந்த பிள்ளையார் அவர் செய்வாராம். அதனால் விநாயகருக்கு, அதுவும் வலம்புரி விநாயகராக இருந்து அந்த விநாயகருக்கு நீங்கள் அதுக்கு நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம், தினமும் கூட போய் செஞ்சுட்டு வரலாம். சுமுகாயா நமக அப்படின்னு சொல்லி 21 முறை அந்த விநாயகர் சன்னதியை 21 முறை சுற்றி 21 முறை இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதிரி பயமே இருக்காது. அதே மாதிரி எதிரியை கூட அழித்து அவனுக்கு மோட்சம் கொடுத்து தன் கையில் சேவலாகவும் அதாவது மயிலாகவும் மாற்றி அமைந்த இடம் திருச்செந்தூர் முருகன். அந்த முருகனை சஷ்டி தினத்தன்று தான் அவர் அப்படி ஆக்கினார். ஒரு விரோதியை நண்பராக ஆக்கி கொண்டார் ஒரு சஷ்டி திதியில். அன்னைக்கு போய் அவரை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எதிரி பயமே இருக்காது. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒரு முறையாவதும் திருச்செந்தூருக்கு சென்று தங்கி ரூம்லேயே குளிச்சுட்டு நேராக போய் ஆழிக்கிணறுல முதல்ல குளிக்கணும். அடுத்தது வந்து கடலில் குளிக்கணும். கடலில் தான் இந்த சம்பவம் நடந்தது.
கடலில் தான் இந்த சம்பவம் ஒரு எதிரிக்கு மோட்சம் கொடுத்து தன் காலடியிலே தன் பக்தனாக எப்பொழுதுமே வைத்து கொண்டார் முருகப்பெருமான். அதனால் முதல்ல நாழிக்கிணறில் குளிக்கணும், அடுத்தது கடலில் குளிக்கணும், குளிச்சுட்டு போய் முருகரை கும்பிடணும். ஸோ கும்பிட்டுட்டு 12 ராசிகளுக்கும் உள்ள நரம்புகள் உள்ள பன்னீர் இலையில தான் அங்கே விபூதியை மடித்து தருவாங்க. அந்த பன்னீர் இலையில் 12 நரம்புகள் உள்ள அந்த பன்னீர் இலையை 12 ராசிக்காரங்கள் ஏதோ ஒரு ராசியாக நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க. அதனால் அந்த இலையில் அந்த விபூதியை அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வீட்டில் வச்சு நீங்கள் அந்த விபூதியை பூசிக்கிட்டு வந்தீங்கன்னா எதிரி என்பவர் கூட உங்கள் கண்முன் நிற்க மாட்டார்கள். செய்து பாருங்கள், முறையுடன் செய்து பாருங்கள், வெற்றி நிச்சயம். எதிரி தொல்லை நீங்கள் சர்வேஸ்வரர் ஸ்லோகத்தை சொல்லணும். ஏனென்றால் நரசிம்ம அவதாரம் எடுத்துட்டாரு, அவருடைய உஷ்ணம் தாங்க முடியலை. தன்னுடைய பக்தனுக்கு அந்த நரசிம்மர் எங்கே எந்த தூணினும் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லிட்டாரு, எங்கே இருப்பார்னு தெரியாது. அதனால் அந்த நரசிம்மர் என்ன பண்ணார், தன்னுடைய பக்தனுக்காக போய் அந்த இவனை அழிச்சிட்டாரு. அழித்த உடனே அந்த அரக்கனை அழித்ததுனால அந்த கோபம் தணிய முடியலை, அவரால் அந்த உக்கிரகம் தாங்க முடியலை. அதனால் அவரை அடக்குவதற்கு சர்வேஸ்வரர் அந்த கோபத்தை அடக்கிறதுக்கு ஒரு எதிரியோடைய ரத்தத்தை குடித்ததுனால, ஒரு அரக்கனுடைய ரத்தத்தை குடித்ததுனால அவரால் ஒன்றும் செய்ய முடியலை. அதனால் சர்வேஸ்வரர் போய் அவரை சாந்தப்படுத்துகிறாரு. அதுதான் சர்வேஸ்வரருடைய அவதாரத்துடைய நோக்கம். அதை சாந்தப்படுத்தியிருக்காரு. அந்த ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிற ஒருத்தரை போய் சர்வேஸ்வரர் சாந்தப்படுத்தியதுனால அந்த சர்வேஸ்வரரை நாம் வணங்கினோம்னா, இது நடந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் இந்த சர்வேஸ்வரர் அவதாரம் நடந்தது. அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையில் 4:06 அந்த ராவுகால நேரத்தில் செவ்வரளி பூக்கள் கொண்டு அந்த சர்வேஸ்வரரை நாம் வணங்கி வந்தால் கண்டிப்பாக நமக்கு எதிரி பயம் இருக்காது. அவரிடம் போய் ஹராய பீமாய ஹரிபிரயாய, ஹராய பீமாய ஹரிப்பிரியாய, பவாய சாந்தாய பரஸ்பராய, பவாய சாந்தாய பரத்பராய, மிருடாய ருத்ராய திரிலோசனாய, மிருடாய ருத்ராய திரிலோசனாய, நமஸ்தூஸ்தே துப்பாய சர்வேஸ்வராய அப்படின்னு சர்வேஸ்வர அஷ்டகத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு எதிரி பயம் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராவுகால பூஜையில் செவ்வரளி பூக்கள் கொண்டு அவருக்கு வணங்கி இந்த அஷ்டகத்தை அவருக்கு முன்னாடி சொல்லணும். சொன்னீங்கன்னா தான் நல்லது. அதே மாதிரி சர்வேஸ்வருடைய ஹோமங்கள் நடக்கும் இடத்தில், யாகங்கள் நடக்கும் இடங்களில் நீங்கள் சென்று வந்தீர்கள் என்றால், அவ்வாறாக செல்வதற்கு ஒரு அமைப்பு ஏற்பட்டுருதுன்னா, சேப்பு மிளகா இருக்கு இல்லையா, அது நீட்ட மிளகாவாக இருக்கலாம், இல்லை குண்டு மிளகாவாக இருக்கலாம், அதை கொண்டு போய் ஹோமத்துக்கு சேருங்க. சேர்த்திங்கன்னா எதிரி என்பவரை இல்லாமல் இருப்பார். உங்களுக்கு ஒரு நியாயமான எதிரி உங்களுக்கு இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் மட்டுப்படுவார். கண்டிப்பாக உங்களுக்கு அவர் உங்களை தொந்தரவு பண்ணாமல் இருப்பார். வழிபட்டு பாருங்கள், நல்ல பரிகாரம் அது. அதே மாதிரி ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரியை வணங்கி வந்தால் எதிரி பயம் இருக்காது. ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் ஆலயத்துக்கு சென்று, ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரியுடைய ஆலயத்துக்கு சென்று அங்கே வாசலில் எலுமிச்சம்பழத்தையும் பச்சை மிளகாயும் கோத்து வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதை தான் அவளுக்கு கொடுக்கணும். அந்த மாலையை வாங்கிட்டு போய், இல்லை அந்த கோத்திற்கு அந்த இதை வாங்கிட்டு போய் அந்த தெய்வத்திற்கு சமர்ப்பித்து, வேறு எதுவும் அர்ச்சனையெல்லாம் பண்ண வேண்டாம், அதை கொண்டு போய் அவளுடைய பாதத்தில் சேர்த்துட்டு அவளை வணங்கணும். அவளுடைய மந்திரம் என்ன அப்படின்னா, ஹரி ஓம் பகவதி ஆதி பகவதி அநாத ரட்சகி அகிலத்தை ஆண்ட பிரம்மாண்ட நாயகியே ஆனந்த தாண்டவி ரேணுகா பரமேஸ்வரி தாயே ஆதி முதல்வியே ஹரியை அயனையும் படைத்த அமுத வள்ளி தாயே அண்ட சராசரங்களை யாவும் துதிக்கும் ரேணுகா பரமேஸ்வரி தாயே பன்னிரு கரத்தனையும் ஈன்ற ரேணுகா பரமேஸ்வரி தாயே பசாங்குத்தனையும் வைத்துள்ள தாயே என்னை மேம்பட வையம்மா என்று வேண்டினால் கண்டிப்பாக அவள் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி எதிரியிடம் இருந்து காப்பாற்றுவாள். ஹரி ஓம் பகவதி
ஆதி பகவதி அநாத ரட்சகி, அகிலாண்டத்தை ஆண்ட பிரம்மாண்ட நாயகி, ஆனந்த தாண்டவி ரேணுகா பரமேஸ்வரி தாயே, ஆதி முதல்வி ஹரிகை, அயனையை படைத்த அமுத வள்ளியே, அண்ட சராசரங்கள் யாவும் துதிக்கும் ரேணுகா பரமேஸ்வரி தாயே, பன்னிரு கரணையும் பாசாங்குசனையும் ஈன்ற ரேணுகா பரமேஸ்வரி தாயே, என்னையும் காப்பாற்றுவாயா என்று வேண்டி வர வேண்டும். அதே மாதிரி அவளிடமே ஓம் ஐ க்ளீ சவ் த்ரிவ் மவ் ஓங்காரி ரீங்காரி வா 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 வந்த அருள் புரிவாய் ஸ்வாகா என்று சொன்னீர்கள் என்றால் கண்டிப்பாக வந்து நிற்பார். மனம் ஒன்றுபட்டு மன கருணையுடன் தெய்வத்தின் பால் அன்பு கொண்டு ஒரு குழந்தையாக நாம் நிற்கும் பொழுது நாம் ஈன்ற தாயை போல் அந்த தெய்வம் அங்கு வந்து நிற்கும். ஓம் ஐம் க்ளீம் சவ் ரிவ் மவ் ஒங்காரி ரீங்காரி வா 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 வந்தருள் புரிவாயே ஸ்வாகா என்று 9 முறை கூற வேண்டும். நவகரங்கள் 9 அல்லவா, அதனால் 9 முறை அந்த தெய்வத்திடம் கூற வேண்டும். அதே மாதிரி ஸ்ரீ பிருத்திங்கிரா தேவியை அமாவாசை தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் அந்த ஹோமத்தில் சேர்ந்து கொள்ளலாம். இல்லை என்றால் ராகு காலத்தில் சென்று வேண்டி வந்தீர்கள் என்றால் செவ்வரளி பூக்கள் கொண்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் அவகிட்ட வச்சு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. கண்டிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவு துளியும் இருக்காது. வளர்பிறை அஷ்டமி அன்று ஸ்ரீ கால பைரவருக்கு ஒரு தேங்காவை வாங்கி ஒரு தேங்காவை சரிசமமாக உடைச்சி 2 பாகமாக எடுத்துக்கிட்டு அதில் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெயை விட்டு இதை மாதிரி ஒரு சேப்பு திரியை போட்டு பைரவருக்கு ஏற்றி மாலை 6 மணிக்கு போட்டு வந்தீங்கன்னா வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு அதை செய்யணும். செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக எதிரி என்பவர்கள் இருக்கவே மாட்டார்கள். சரி, இதெல்லாம் கோயில் பரிகாரம். வீட்டில் என்ன செஞ்சால் எதிரியே வரமாட்டாங்க அப்படின்னா, நமக்கு எதிரியில் இருந்தும் காப்பாற்றுபவர் பைரவர். 12 ராசி, 9 கிரகம், 27 நட்சத்திரம், பஞ்சபூதத்தை இவற்றை ஆள்பவர் பைரவர். சிவபெருமானே பைரவராக வந்து நின்றதாக உள்ள ஊர் திருசேரையூர். அந்த திருசேரையூரில் பைரவர் சிவனே பைரவராக அங்கே தோணின இடம் அது. பைரவருடைய வழிபாடு, பைரவருடைய உருவம், சிவனுடைய உருவம் சிவனுடையது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பைரவர். ஆனால் சிவனே பைரவராக திருசேரையூரில் தான் தோணினார். அந்த பைரவர் சனி பகவானுக்கு குரு. அப்போ நம்ம எதிரி நம்ம வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னா 2 பேரையும் கும்பிடணும். எப்படி கும்பிடுறது? சனி பகவானை நம்ம கும்பிட்டோம்னா நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? சனி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவாரோ, தொந்தரவுகளை தருவாரோ அப்படின்னு இருக்கீங்க. எப்படி தருவார்? ஒருத்தர் உங்ககிட்ட மனஸ்தாபத்தோடு இருக்கிறாங்க, கோபத்தோடு இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட காலில் போய் விழுந்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் அவர் கோபப்படுவாரா, இல்லை உங்களை தண்டிப்பாரா, இல்லை உங்களை அரவணைப்பாரா? அதனால் கண்டிப்பாக நீங்கள் சனி பகவானை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தோம்னா அவர் எங்கே தொந்தரவு தந்துடுவாரோ, வியாதியை கொடுத்துருவாரோ அப்படிலாம் கிடையாது. கர்மா என்னவோ அது நடக்கும், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் அந்த கர்மாவை நம்ம எப்படி சரி செஞ்சுக்க போகிறோங்கிறது தான் புத்திசாலித்தனம் இருக்கிறது. எப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு காலே இருக்கக்கூடாதுன்னு வந்து பிறந்துட்டார். ஆனால் அவருடைய கர்மா அப்படி, விதி மதி கதி எல்லாம் அப்படி இருந்தால் கூட அவர்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியம், அந்த பூர்வ புண்ணியம், கர்மா, இது எல்லாம் வந்து அந்த ஜாதகருக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கால் கட்டை, அந்த கால் ஒன்று நாங்கள் வாங்கி கொடுக்குறோன்னு நமக்கு கொடுத்தாலோ, நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து கொடுத்துட்டு போனாங்களோ லேசாக, அதை மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப விசேஷம். அவர் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காரு இல்லையா? ஒரு மரக்கட்டையால் இந்தாங்க எங்களால் இதான் முடியுது, நீங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இதை போட்டுக்கிட்டு நடங்க அப்படின்னா அது கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். மிகப்பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தோம்னா நமக்கு காலே இல்லாட்டினா கூட வீல் சேரில் வச்சு தள்ளிட்டு போய் நமக்கு எல்லாம் செய்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் இருந்துக்கிட்டு ரொம்ப ராஜாவாட்டம் நம்ம இருப்போம். இது மகா புண்ணியம், மகா பாக்கியம்.
ஸோ இதை தான் நம்ம கடவுளை கும்பிடுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது. அதனால் சனி பகவானை வீட்டுக்கு வந்துட்டாருன்னா செஞ்சுருவாருன்னு பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு வீட்டிலையும் இதை மாதிரி ஒரு இரும்பு அகல் வாங்கி வச்சுக்கிங்க. இந்த இரும்பு அகலில் ஒரு 5 மிளகு, பஞ்சபூதத்துக்கு 5 மிளகை போட்டுக்குங்க. போட்டு அது எந்த பக்கம் எரியுதுன்னு இந்த இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை மாதிரி ஒரு தண்டு போட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு தண்டு வாங்கி வச்சுக்கிறோம். நம்ம தண்டு வாங்கினோன்னா மேல் நோக்கி இந்த தீபம் எரியும். இதில் பைரவருக்கே உரிய இந்த சிகப்பு நிற திரியை போடுறோம். போட்டு இந்த இரும்பு அகலில் இந்த திரியை இப்படி போட்டு இதில் 5 மிளகை போட்டு பைரவருக்கும் சனீஸ்வரனுக்கும் பிடித்த நல்லெண்ணெயை விட்டு தினமும் மாலை 5 to 6க்குள்ளே இந்த தீபத்தை நீங்கள் வீட்டுக்கு வெளியில் ஏற்றணும். வீட்டுக்கு வெளியில் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும். நீங்கள் எல்லாம் காற்றுல அணைஞ்சிரும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் இப்போ நிறையா வந்திருக்கு. அதனால் தினமும் இதை போய் ஏற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிரிகள் உங்களை அண்ட மாட்டார்கள். அண்டை அயலார்கள் கூட உங்களுடன் நட்பாக பழகுவார்கள். ஏன்னா சனியை யாரும் சேர்த்துக்கல. ஆனால் நீங்கள் சனியை கூப்பிட்டீங்கன்னா பைரவர் ஏற்றுக்கிட்டாரு. பைரவரையும் சனியையும் கொண்டாந்து வச்சு நீங்கள் வணங்குறீங்க. எல்லாரும் உங்களை ஏற்றுக்குவாங்க. ஏற்றிக்கிட்டால் எதிரிகள் கிடையாது. அதுதான் இதோடைய தாத்பரியம். நான் சுயமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற கிட்டத்தட்ட என்னுடைய இந்த வயதிற்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். எதிர்கள் பலம் குன்றும். எல்லோரும் அன்பாக உங்களை நடத்துவார்கள். செய்து பாருங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு இதை மாதிரி ஒரு சொம்பு வாங்கிக்கிங்க. ஏன்னா நான் எல்லாம் பைரவருடைய உலோகமாகவே செப்பில் இருக்குது. நான் சொல்கிறேன். நான் இந்த உலோகத்தை வாங்கி இதில் தினமும் காலையில் இது ஃபுல்லாக நீங்கள் நீரை நிரப்பிக்கிட்டு சூரியனை நோக்கி, ஏன் சூரியனை எடுக்கிறோம் அப்படின்னா அவன் உண்மைக்கும் நேர்மைக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு யாருக்காகவும் எதுக்காகவும் இல்லாமல் காலையில் டெய்லி சூரியன் உதிக்கும், சூரியன் மறையும். ஸோ எல்லா கோயில்லையும் பாருங்கள் சூரியனுக்கு பைரவருக்கு பக்கத்துலேயே தான் இருப்பார். இந்த நேர்மையானவங்கெல்லாம் பாருங்கள் உள்ளார அப்படியே பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. நவகிரகம் பக்கத்துலேயே தான் இருக்கும். எல்லோரும் பாருங்கள் வடகிழக்கில் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க எல்லா கோயில்லையும். ஸோ ஆகம விதிப்படி கட்டியிருக்க எல்லா கோயில்லையும். அதனால் சூரியனை வணங்கணும்னா கண்டிப்பாக வருமானம் வரும். எதிரி எப்படி வருவான்? நீங்கள் போய் சண்டை சச்சரவு உங்கள் வாக்குவாதத்தினால உங்களுக்கு எதிரி வருவாங்க. கடனை வாங்கி கொடுக்க முடியாட்டி உங்களுக்கு எதிரி வருவாங்க. வம்பு வழக்கு நிலத்தகராறு சொத்து தகராறில் வருவாங்க. உங்களுக்கு பணம் காசு அந்த பிரிவினையில் பிரிவினையில் வருவாங்க. இது எல்லாத்தையும் உங்களோட லீடர்ஷிப்பில் வச்சுக்கக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரியன் தினமும் பைரவரை வழிபடுகிறார். எப்போ தெரியுமா? அந்த சூரிய அஸ்தமனம் ஆகும் பொழுது கண்டிப்பாக பைரவரை அவர் வணங்கி தான் செல்கிறார். அதனால தான் ஒவ்வொரு கோயில்லையும் காலையில் கோயில் திறந்த உடனே விநாயகரை வழிபடுவாங்க. இரவு பைரவரை வணங்கிட்டு தான் வெளியில் போவாங்க கோயில் அர்ச்சகர். இதுதான் தாத்பரியம். அதனால் இதை மாதிரி ஒரு சொம்பு வாங்கிக்கிங்க. சின்னதாக கூட இருக்கலாம். அந்த சொம்பு ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாள் காலையிலையும் சூரியனை பார்த்து பைரவாயா நமக, ஸ்ரீ பைரவாயா நமக அப்படின்னு 11 முறை சொல்லி இந்த தீர்த்தத்தை விடுங்க. தீர்த்தத்தை ஒரு செடி மேலே விட்டிங்கன்னா விசேஷம். அந்த செடி உயிர் வாழும். இந்த நீர் அதுக்கு ஆகாரமாக மாறும். முதல்ல நீங்கள் தானம் கொடுக்குறீங்க ஒரு செடிக்கு. அதனால் ஒவ்வொரு நாளும் இதை செய்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு எதிரியின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். இங்கே சொல்லியிருக்க எல்லா பரிகாரத்தையும் செய்து மனப்பூர்வமாக செய்து வாழ்வில் வளமுடன், எதிரிகள் பயம் இல்லாமல், எதிரிகளுடைய தீங்கு இல்லாமல், வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். வேறு ஒன்றும் அறியே. ஸ்ரீ கால பைரவர் உங்கள் எல்லோரையும் காப்பாற்றட்டும். நன்றிகள். வணக்கம்.